வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம். போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. ஆம் உறவு சொந்தங்களே, அறிவுக்கு 10 என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண் 1. எதை வைத்து மனிதன் தன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்கிறான்? விடை: அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து. வினா எண் 2. ஹரப்பா நாகரிகத்தின் முதல் ஆதாரம் எது? விடை: செங்கல் கோட்டைகள். வினா எண் 3. மான்சூன் என்பது எது? விடை: பருவகாலம். பருவ காலங்கள் கொடுத்துருக்கோம், அது என்னன்னு பார்த்துங்க. 1 குளிர்காலம், ஜனவரி பிப்ரவரி. வினா எண் 2 கோடைக்காலம், மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை. 3 தென்மேற்கு பருவகாலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் என்பது ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 4 வடமேற்கு பருவக்காற்று காலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வினா எண் 4. பேரியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்படுவது எது? நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஆராய்வது. வினா எண் 5. ரோபோக்களை பற்றி அறியும் படிப்பு எது? ரோபோட்டிக்ஸ். ரோபோக்களை பற்றி அறியும் படிப்பு ரோபோட்டிக்ஸ். வினா எண் 6. தானியங்கிகளுக்கு விளக்கம் கூறும் கலைக்களஞ்சியம் எது? விடை: பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். வினா எண் 7. லாகூரிலிருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? விடை: 1856. வினா எண் 7. கேரள மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் முதிர்வதற்காக பெய்யும் மழை எது? கேரள மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் முதிர்வதற்காக பெய்யும் மழை எது? விடை: மாஞ்சாரல். செல்வந்தர்களாவதையே குறிக்கோளாக கொண்டவர்கள் தாய் பொருளியலை எவ்வாறு அழைத்தனர்? விடை: சுயநல அறிவியல். அது 9வது கேள்வி. இது 10வது கேள்வி. ரோபோக்கள் எதை பயன்படுத்தி தான் செய்வதற்கான அடுத்த முடிவை எடுக்கிறது? ரோபோக்கள் எதை பயன்படுத்தி தான் செய்வதற்கான அடுத்த முடிவை எடுக்கிறது? விடை: செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தான் செய்வதற்கான அடுத்த முடிவை எடுக்கிறது. நன்றி. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.